ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மழை காலத்தில் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை உங்கள் குழந்தைக்கு மழை காலத்தில் கொடுக்கலாம், அவங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்கும்போது கொடுக்கலாம், ஏன் வெயில் காலத்தில் கூட கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு தாங்க இது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால உங்கள் குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு தேவையான இரும்பு சத்தை உறிஞ்சக்கூடிய திறன் இந்த விட்டமின் சிக்கு இருக்குங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. இது மூழ்கிற அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். இந்த பேனை இப்போது ஸ்டவ்வில் வச்சிடலாம். மிதமான சூட்டில் நம்ம ஸ்டவ்வில் இதை வேக வைக்கணும். அப்பப்போ இப்படி நம்ம திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் இது எல்லா பக்கமும் வேகும். இந்த மாதிரி நல்லா தோல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தக்காளியை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சின்ன குழந்தைக்கெலாம் நம்ம கொடுக்குறனால தக்காளியை இந்த மாதிரி தான் குக் பண்ணி கொடுக்கணும். இப்போது இதோட தோல் எடுத்துடலாம். நம்ம கை நல்லா சுத்தமாக கழுவிருக்கணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் இதோட தோல் முழுசாக நீக்கிருங்க. இந்த தோல் இனி நமக்கு தேவையில்லை. இந்த ஃப்ளஷ் மட்டும்தான் நமக்கு தேவை. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சாப்பாட்டு அரிசியை நல்லா அலசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச தக்காளியை இப்படி லைட்டாக உடச்சி விட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 போல் சின்ன பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 3/4 கப்புக்கு கொஞ்சம் அளவு கம்மியான அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஃபுல் 3/4 கப்பு ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா குழைய வேகணும். இப்போ ரைஸ் நல்லா குழைய வெந்துருச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மசிச்சு கூட குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆனால் இப்போது மழை காலமாக இருக்குது. குழந்தைக்கு அந்த காய்ச்சல் சளிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கூல் கஞ்சி கன்சிஸ்டன்ஸில் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த தொண்டைக்கு. முக்கியமாக கொஞ்சம் கதன்னு கொடுங்க. இந்த மழை காலத்துலனாலும் சரி, இல்லை காய்ச்சல் சளி இருக்கும் போது சரி, கொஞ்சம் கதன்னு கொடுங்க. வெயில் காலத்தில் ஏன் இந்த உணவு சிறந்தது சொல்கிறேன்னா, தக்காளியில் நிறைய நீர் சத்து நிறைந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்காக இந்த தக்காளி சாதம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1 வயது கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உணவு 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தாராளமாக காலை, மதியம், இரவு எந்த வேளையில் வேணால் கொடுக்கலாங்க. ரொம்ப ரேர் கேஸில் தக்காளி சில பேருக்கு அலர்ஜி உண்டு பண்ணலாம். அதனால் உங்கள் குழந்தைக்கு ஏற்கனவே ரொம்ப சின்ன துண்டு அவங்க உணவில் சேர்த்து பழக்கி பாருங்கள். அவங்களுக்கு எந்த வித உபாதைகள்லாம் இல்லாட்டி மட்டும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.